முக்கியமான ஒரு ஸ்லோகம். தஸ்மாத் அமுஸ்தனுபிருதாம் அகம் ஆசிஷோக்ஞ ஆயுஸ்ரீயம் விபவமைந்திரமயா விரிஞ்சாத் நேச்சாமி தே விலுலிதானு விக்கிரமணேன காலாத்மனா உபநயர மாம் நிஜபிருத்திய பார்ஸ்வம். மறுபடியும் பிரார்த்திக்கிறார், பகவானே, வேறு எந்த உலக செல்வத்தையும் உன்னிடத்தில் பிரார்த்திக்கப் போவதில்லை. ஏனென்றால் எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது என்று புரிந்து கொண்டு விட்டேன். இந்த உலக செல்வங்கள், அது ஆரோக்கியமா இருக்கட்டும், ஒரு பிறவியாக இருக்கட்டும், அல்லது செல்வமாக இருக்கட்டும், மனைவி மக்கள் வீடு வாசல் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இருப்பது இன்னொரு நாள் அழியத்தான் போகிறது என்று உறுதியாக தெரிந்து கொண்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? எது உறுதியாக இருக்குமோ, எனக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுமோ, அதைத்தானே பிரார்த்திக்க வேண்டும். அப்ப பிரகலாதன் மறுபடியும் பிரார்த்தித்தார், நிஜ பிருத்திய பார்ஸ்வம் நய, என்னை உன்னுடைய பக்தர்களோடு சேர்த்து வைத்து விடு. நிஜ பிருத்தியர்னா உன்னுடைய தொண்டர்கள், அந்த தொண்டர்களோடு என்னை சேர்த்து வைத்து விடு. உன்னோடு சேர்த்துக்கொள்னு அவர் பிரார்த்திக்கவே இல்லை. ஏன்னா பகவானோடு சேர்வதற்கு இன்னும் பல படிகளை நாம் தாண்டி செல்ல வேண்டும். நேர இங்க இருக்கும்போது இப்படியே கூட்டிட்டு போனா முடியுமா? நாம் இன்னும் பக்குவப்பட வேண்டும், பக்தி வளர வேண்டும். ஒரு அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தால்தான் வைகுந்தத்துக்கு பகவானால அழைத்து கொண்டு போக முடியும். திடீர்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு முதல் வகுப்பு படிக்கும் மாணவனை கொண்டு போய் முதுகலை பட்டத்துக்கான வகுப்புல உட்காத்தி வச்சா அவருக்கு அந்த இடத்துல இருப்பே கொள்ளாது. என்ன சொல்றான்னு இவருக்கு புரியாது. இவருக்காக பாடம் எடுக்க ஆரம்பிச்சா மற்றவர்களுக்கெல்லாம் அதை கேட்பதற்கே பிடிக்காது. இப்ப பொருந்தவே பொருந்தாதோ இல்லையோ. வைகுந்தத்துல யார் இருக்க போறான்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நம்மாழ்வார், திருவங்கை ஆழ்வார், விஸ்வக்சேனர், ஆதிசேஷன், கருடன். இன்னொரு பக்கம் ராமோனசர், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆள வந்தார், ஆச்சாரியர்கள். இவர்களுக்கு நடுவில் நம்ம போல ஒரு ஜீவாத்மாவை கொண்டு போய் இப்போது அமர்த்தி வைத்தால் அவர்களுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாது, நமக்கும் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்வதுன்னு தெரியாது. முகத்தை பார்த்து விழித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த ஜீவாத்மாவை மெதுமெதுவாக முன்னேற்ற வேண்டும், பக்தியை நன்றாக வளர்க்க வேண்டும். இனிமேல் பகவானை விட்டு என்னால் வாழ முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அப்புறம்தான் மோட்சம் கொடுத்தால் அது இனிக்கும். சாமி, அந்த நிலைக்கெல்லாம் நான் போக போறேன்னா எனக்கு நம்பிக்கை. இப்பவே வயசு 60 ஆச்சு, 70 ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேனோ தெரியாது. நீர் சொல்லும் நிலை ஆழ்வார்களுடைய நிலை. பகவானோடு சேர்ந்திருந்தால் இன்பம், சேராவிட்டால் துன்பம் என்கிற நிலையை அடைந்தால்தான் முக்தி கொடுப்பார் என்றால், நான் இன்னும் அங்கெல்லாம் கிட்டக்கையே வரலையே. இப்பவும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது ஏதாவது தொலைக்காட்சியில விவாதங்களோ செய்தி ஏதோ இல்லை ஏதோ திரைப்படங்களோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். இப்பவும் மார்கழி மாசம் வந்தா சங்கீதத்தில் ஆசை இருக்கு, போய் கச்சேரி கேட்டு இருக்கேன். இப்பவும் ஏதானு பண்ணி நன்னா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. நாக்கையும் வெல்ல முடியவில்லை, காதையும் வெல்ல முடியவில்லை, கண்ணையும் வெல்ல முடியவில்லை. இன்னும் இந்திரியங்களுக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறேன். வயசு 60 ஆச்சு, ஜெயிக்கணும்னு பார்க்கிறேன், முயற்சி பண்றேன். ஆனா இப்பேற்பட்ட ஒரு இலக்கை நம்மால அடைய முடியுமான்னு நமக்கே சந்தேகம் இருக்கும். ஆனா அந்த சந்தேகம் பட வேண்டாம்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்ப அவன் திருவடிகளில் சரணாகதி செய்து விட்டோமோ அதுக்கு மேல உயர்த்துவது அவருடைய பொறுப்பு. கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்துல தெரிவித்தார், வரத தவகலு பிரசாதா திருதே சரணபி வச்சோபி மேனோதியாத். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நான் என் முயற்சியால இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்துட்டேன், ஆனா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டும் போல இருக்கு, அது என்னுடைய முயற்சியால முடியுமா முடியாதா என்று சந்தேகப்படுறோமோ இல்லையோ. பகவான் சொன்னார், இதுவரைக்கும் வந்தது உன் முயற்சின்னு யார் சொன்னார்கள்? உன்னை இவ்வளவு தூரம் பக்தனாக ஆக்கினதே நான் பண்ண முயற்சி. அப்ப எனக்கு தெரியும். இன்னும் பிரகலாதனை போல நம்மை ஆக்குவதற்கான வழிகள் பகவானுக்கு தெரியுமோ இல்லையோ. என்ன பண்றாரோ இல்லையோ, மார்க்க மத்தியத்திலே கொடுப்பார்னு தெரிவிக்கிறார்கள். இந்த ஆத்மா சரணாகதி பண்ணிவிட்டார்னு வச்சுங்க, பகவான் தான் ஒரே உபாயம். அவரை விட்டா எனக்கு மோட்சத்துக்கு வேறு வழியே கிடையாது. என்னை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, உலக இன்பத்தில் ஆசை இல்லை. பகவானே, நீயே உன் திருவடிகளை கொடுக்க வேண்டும். நாராயணனே நமக்கே பறை தருவான். இவ்வளவு சின்னதா வேற எந்த ஆழ்வாரும் சொன்னது கிடையாது. நாராயணனே தருவான். இப்ப நான் ஒன்னும் முயற்சி எடுக்க வேண்டாம். பறை தருவான், நான் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை கொடுப்பார். யாருக்கு? நமக்கே, சரணாகதர்களுக்குத்தான் கொடுப்பாரே தவிர மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப நான் பண்ண வேண்டியது சரணாகதி, அவர் பண்ண வேண்டியது கைங்கரியத்தை கொடுப்பது. இது ரெண்டும் அவரவர்களுக்கு தன்மை. இதை ஒருத்தர் புரிந்து கொண்டு விட்டார்னு வச்சுப்போம். வாழ்நாளில் சரணாகதனாக வாழ்ந்தார் என்றால் அவருக்கு கடைசி க்ஷணம் மரணம் ஏற்படுமோ இல்லையோ. மரணம் ஏற்பட்ட பிறகு இந்த ஆத்மா இங்கிருந்து புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போக வேண்டும். நாம என்ன பார்த்தோம்? வைகுந்தத்துக்குள் நுழையும் பொழுது
பிரஹ்லாதனுக்கோ ஆழ்வாருக்கோ ஆண்டாளுக்கோ இருந்த பக்தி நமக்கும் இருந்தால்தான் அங்க உள்ள நுழைவதில் பயன் இருக்கிறது. இல்லாட்டா சிசுபாலனை கொண்டு போய் நேர ஒரு நாம சங்கீர்த்தன கச்சேரிக்கு நடுவில் உட்காத்தி வைங்கோ, என்ன பண்ணுவார் அவர்? என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரியாது. அதை போல நம்மை கொண்டு போய் வைகுந்தத்துல பகவானால வைக்க முடியாது. அப்ப அங்க உள்ள நுழையும் போது அந்த ஒரு தரத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். இங்கு புறப்படும் போது அந்த தரத்தை நாம் அடையவில்லை, கவலையே படுறது கிடையாது. பகவான் இங்கிருந்து அங்க போற 10 நிமிஷம் இருக்கோ இல்லையோ, அதற்குள்ளே எல்லா ஞானத்தையும் கொடுத்து அந்த அளவுக்கு பக்தியை வளர்த்து இவன் இல்லாவிட்டால் என்னால வாழ முடியாது என்கிற நிலைக்கு நம்மளை உயர்த்திடுவாராம். இந்த உடலோடு இருக்கச்சே பண்ணணுங்கிற தேவை கிடையாது. என்ன நடக்கிற எவ்வளவு 100 படி ஏறணும், 70 படி இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது ஏறிட்டேன்னு வச்சுங்க, மிச்ச 30 படிக்கட்டுக்கு விஷய் எந்திரம் வச்சு வேகமா பகவான் தூக்கிட்டு போயிடுவார். அதுக்காக நான் 20 படி ஏறுறேன்னு சொல்லக்கூடாது. 100 படி ஏறுவதற்கான முயற்சியை முழு மூச்சோடு பண்ணணும். கடைசி மூச்சு வரை 70 தான் ஏற முடிந்ததென்றாலும் மிச்ச 30 அவர் தூக்கிட்டு போயிடுவார். கடைசி மூச்சுக்குள்ள 50 தான் ஏற முடிஞ்சதா, மிச்சத்தை அவர் தூக்கிட்டு போயிடுவார். ஏமாத்த மட்டும் முடியாது. என்னால 70 ஏறி இருக்க முடியும், அவர் தான் கூண்டு போறேன்னு சொல்றாரு சுவாமி, நான் 20 ஏறிக்கிறேன் அப்படின்னு ஏமாத்த பார்த்தா உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு தெரியும் இவன் உண்மையா இருக்கிறானா ஏமாத்துறாரான்னு. நமக்கு தெரிவதற்கு முன்னால் பகவானுக்கு தெரிந்துவிடும். அப்ப நேர்மையோடு ஒரு சரணாகதன் புலன்களை அடக்கி மற்ற உலக விஷயங்களில் ஆசையை குறைத்து பகவான் திருவடிகளில் முடிந்தவரை நேரம் போக்கணும். அதுக்காக எல்லாரும் நாளைக்கு சன்னியாசியா ஆயிட முடியாது. எல்லாரும் நாளைக்கு வீட்டை விட்டு வாசலை விட்டு வேலையை விட்டு இருந்து விட முடியாது. பல பொறுப்புகள் பல சிக்கல்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதற்குள்ளே நேர்மையாக இருந்தானா. எத்தனையோ கதைகள் இருக்கு. குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தரை பத்தி திருமலையில கதை சொல்லுவா. பகவானுக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு முக்கியமான பக்தன் அரசன் இருந்தான். அவர் என்ன பண்ணார், திருவேங்கடமுடையானுக்கு தனக்கு இருக்கிற பக்தியின் காரணமாக தங்கத்துல புஷ்பங்களை எல்லாம் பண்ணி சமர்ப்பித்தாராம். இனிமே அர்ச்சனை பண்ணா இந்த தங்க புஷ்பத்தை தான் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொன்னார். சரின்னு அர்ச்சகர் ஏற்றுக்கொண்டார். ஆனா தினமும் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த தங்க புஷ்பம் எல்லாம் கீழே பூமியில கிடக்குமா. பகவானுடைய தலைக்கு மேல ஏதோ ஒரு மண்ணால ஆக்கப்பட்ட புஷ்பம் தினமும் இருக்குமா. அர்ச்சகருக்கு புரியல. ராஜா போய் சேவித்தார். இது என்னது, நான் கொடுத்த புஷ்பம் கீழே இருக்கு, யாரோ கொடுத்த புஷ்பம் மேல இருக்கு, யார் கொடுத்தார்கள்னு கேட்டார். அர்ச்சகருக்கு தெரியவில்லை. பகவான் சொப்னத்திலே வந்து ஊர்கோடியில போய் பாரு, அங்க ஒரு சின்ன குயவன் இருக்கிறான், குறும்பருத்த நம்பின்னு அவருக்கு பெயர், அவருடைய பக்தியை பாரு உனக்கு புரியும்னு தெரிவித்தார். இவர் நேர ஓடினார் குறும்பருத்த நம்பி வீட்டுக்கு. ராஜா மறைந்திருந்து பார்க்கிறார். அவர்கிட்ட ஒரு காசும் கிடையாது. அன்னைக்கு பானை பண்ணா வித்தா வர பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா தினமும் பானை பண்ண தொடங்கும் பொழுது ஒரு சின்ன மண்கட்டியை எடுத்து ஒரு புஷ்பத்தை பண்ணி பகவானுக்குன்னு முன்னாடி வச்சுட்டு தான் காரியத்தை தொடங்குவார். முடிந்த உடனே மிச்சம் மண் இருந்தால் அதுல ஒரு புஷ்பத்தை பண்ணி பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு தான் எழுந்து போவார். இத பண்ணத பகவான் ஏற்றுக்கொண்டார். அரசன் பணங்காசு இருக்கு என்கிற கர்வத்தால தங்கத்துல பண்ணி கொடுத்தா அது ஒரு பொருட்டே கிடையாது. என்னிடத்தில் இருப்பது அனைத்தும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு, என்னால இவ்வளவுதான் முடிகிறதுன்னு சமர்ப்பித்தாரோ இல்லையோ, அந்த புஷ்பத்தை தலையில சுமக்கிறாராம். ராஜா கொடுத்த புஷ்பத்தை கீழே பூமியில போட்டு வச்சிருக்கார். அப்ப எளிமையான முயற்சியாக இருந்தாலும் நேர்மை பக்தி இருந்தால் பகவான் கொண்டாடுகிறார், மெச்சுகிறார். அதுக்கெல்லாம் என்ன வேணும், பக்தர்களோடு சேர்க்கையை ஏற்படுத்தி கொடு. இல்லாவிட்டால் என்னால முன்னேறவே முடியாது. பக்தர்கள் இருந்தால்தான் படிப்படியாக முன்னேற்ற முடியும். அதனாலே நிஜபிருத்திய சங்கம், உன் பக்தர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்து என்று தெரிவிக்கிறார். அப்ப பகவானுக்கு பக்தனாக இருப்பதை விட அவனுடைய பக்தனுக்கு பக்தனாக இருப்பது எப்பவுமே நிம்மதியானது. பகவானுக்கு பக்தனா இருக்கணும்னு சொல்லி, இப்போ ஒரு படிக்கட்டு இருக்கு, கீழே ஒரே சேரு. இந்த சம்சாரம் என்பது ஒரு சேரு, அழுக்குன்னு வச்சுங்களேன். முதல் படியில ஏறிட்டேன். பகவானிடத்தில் பக்தி என்பது முதல் படி. இந்த முதல் படிக்கு ஏறிட்டேன்னு ஆனந்தமா நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுங்க, சட்டுன்னு கால் வழிக்கினா திரும்ப சேற்றுல விழுந்துருவேனோ இல்லையோ. அப்ப என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னா இந்த ஒண்ணுமே வேண்டாம், எளிமையா சொல்லலாம். வெள்ளம் வருதோ இல்லையோ, வெள்ளத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றோம், வீட்டை உயர்த்தி கட்டணும். இன்னைக்கு வெள்ளம் 2 அடி வந்ததா, அப்ப வீட்டை நான் 2 அடி உயர்த்தி கட்டினேன்னா நாளைக்கு 3 அடிக்கு வெள்ளம் வந்தா மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும். 3 அடிக்கு உயர்த்தினா 4 அடிக்கு வெள்ளம் வந்தா திரும்ப உள்ள வரும். அப்ப என்ன பண்ணணும், 2 அடிக்கு இன்னைக்கு தண்ணீர் வருதுன்னா இப்பவே முன்னெச்சரிக்கையாக 5 அடிக்கு தூக்கி கட்டிடுறாளோ இல்லையா எல்லாரும். அப்ப கட்டமே கிடையாது, அடுத்த 10 வருஷத்துக்காவது கட்டப்பட வேண்டாம். அதை போல நாமும் என்ன பண்ணணும், பகவானிடத்தில் பக்தி என்பது முதல் படி. அங்கு கால் சறுக்கினால் திரும்ப சம்சாரத்துல அழுக்கல விழுந்துருவோம்.
அப்ப முன்னெச்சரிக்கையாக இன்னொரு படி ஏறி நின்று கொள்ள வேண்டும். அது என்னது? பக்தர்களிடத்தில் பக்தி என்பது. இரண்டாவது படியில கால் வழுக்கினால் கூட முதல் படியில தானே விழப்போறோம். அது பகவானிடத்துல பக்தி தானே. அதனால இரண்டாவது படி வரை ஏறி நின்று கொண்டோம் என்றால் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். கால் சறுக்கினாலும் அழுக்கல விழமாட்டேன், பகவான் திருவடிகள்ல தான் விழுவேன். அது போனா போறது ஏத்துக்கலாம். பக்தனுடைய திருவடிதான் உயர்ந்தது, போனா போறது பகவான் திருவடிகளிலே விழலாம். சம்சாரத்தில் சிக்கிவிடக்கூடாது. அப்ப நிஜபிருத்திய சங்கம், உன்னுடைய பக்தர்களோடு சேர்த்து வைத்து விடு, அதுதான் எனக்கு நன்மை என்று தெரிவித்தார். அதுக்கு மேல ஆச்சரியம் அவருக்கு. என்னை போய் பகவான் அனுகிரகிப்பாரா? நான் இதை நினைத்து பார்க்கவே இல்லை. குவாஹம் ரஜப் பிரபவஹ ஈஷ தமோதிகேஸ்மின் ஜாத சுரேதர குலே ஈஷ தவ அனுகம்பா ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயாக என்மேற்பிதா சிரசி பத்மகரப் பிரசாதா. பகவானே, நான் எங்க தமோகுணத்தை உடைய அசுர குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை நான், நீரோ சத்துவத்தையே உடைய ஒரு தெய்வம். தமோகுணம்னா என்னதுன்னே பகவானுக்கு தெரியாது. சுத்த சத்துவமயமான தெய்வம் பகவான். நானோ தமோகுணம் மட்டுமே உடையவன். நீர் என்ன உயரத்தில் இருக்கீர், நான் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறேன். ஆனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே. இது மகாலட்சுமிக்கு கிடைச்சது கிடையாது, பிரம்மா பெற்றது கிடையாது, சிவன் பெற்றது கிடையாது. உன் கையால என்னுடைய தலையை வருடி கொடுத்தாயே, இந்த பாக்கியம் நாடு புகழும் பரிசினால்னு ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ, உலகமே கொண்டாடும்படிக்கு ஒரு பக்தனுக்கு பகவான் சம்மானம் கொடுக்கிறார்னால் யாருக்கும் கொடுக்காத ஒரு மதிப்பை கொடுக்கணுமோ இல்லையோ. ராமன் யாரையுமே அணைத்து கொண்டதே கிடையாது. ஒரு ஹனுமானுக்கு நன்றியோடு அணைத்து கொண்டாரோ, அதுதான் அவருக்கு பெருமை. அதை போல பிரஹ்லாதனுக்கு கிடைத்த தனிப்பட்ட அங்கீகாரம் என்பது தன்னுடைய மடியில் அமர்த்தி தலையால வருடி கொடுத்தாராம். அதையெல்லாம் பாடி கொண்டாடுகிறார். துவம்பா இதம் சதசதீஷ பவான் ஸ்ததோன்யா யத்யஸ்ய ஜன்ம. நடுவுல கொஞ்சம் வேதாந்த கருத்துகள். நீதான் உலகத்தை படைக்கிறாய், நீயேதான் உலகமாக இருக்கிறாய், அப்ப உன்னையே சரணம் பற்ற வேண்டும், நீதான் மோட்சம் கொடுக்க முடியும். இதையெல்லாம் வரிசையா சொன்னார். கடைசியில தெரிவிக்கிறார், பிராயேண தேவ முனையா ஸ்வவிமுக்தி காமாக மௌனம் சரந்தி விஜனேன பரார்த்த நிஷ்டாக நைதான் விகாய கிருபணான் விமுமுக்ஷ ஏகா நான்யம் துவதஸ்ய சரணம் பிரவதோனு பஷ்யே. எல்லாரும் தனிமை தனிமை மௌனம் என்றே நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தனிமையில் பெருமை இருப்பதாக நான் காணவில்லை. அனைவருமாக சேர்ந்து பகவானுக்கு பக்தி செய்தால்தான் உயர முடியும். தனிமை என்று சொன்னாலே சுயநலம்னு அர்த்தம். ஒரு ஊரே எரிந்து கொண்டிருக்கும் போது நான் மட்டும் 4வது மாடியில போய் ஆனந்தமா குளிர் சாதன பெட்டியை போட்டு அமர்ந்து கொண்டிருந்தால் அது சுயநலம் தானே. மக்கள் துன்பப்படும் போது அவர்களோடு சேர்ந்து எல்லாரையும் பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரணுமே தவிர நான் மட்டும் தனிமையில் தியானம் செய்து வைகுந்தம் அடைகிறேன்னு சொன்னால் அது நல்ல மார்க்கம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சில ரிஷிகள் பின்பற்றுகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாரும் பக்தர்களாக வேண்டும். எந்த பிறப்பில் பிறந்தவனும் பக்தனாக இருந்து வைகுந்தம் அடைய வேண்டும். இதைத்தான் ஆசைப்படுகிறேன். கடைசியில சொன்னார், தத்தே அருகத்தம நமஹா ஸ்துதி கர்ம பூஜாக கர்ம ஸ்மிருதி சரணயோஹோ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவயா த்வயவினேதி ஷடங்கயா கிம் பக்திம் ஜனப் பரமஹம்சகதௌ லபேத. பகவானே, உன்னிடத்தில் இன்னென்ன விதமான பக்திகளை தெரிவிக்க வேண்டும். நமஹா, முதல்ல பகவானை விழுந்து வணங்க வேண்டும். எதுக்கு சேவிக்கிறோம்னால் என்னை விட நீ உயர்ந்தவன்னு மனசுல பட வேண்டும் இல்லையோ. யாரையுமே எதுக்கு விழுந்து சேவிக்கிறோம்? நான் தாழ்ந்தவன், நீர் உயர்ந்தவர், உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நான் சௌக்கியமா இருக்க முடியும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்னு காலில் விழ வேண்டும். நமஹா. 2வது ஸ்துதி கர்ம பூஜாக, பகவானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். சரணயோகோ ஸ்மிருதி, அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். ஸ்ரவணம் கதாயாம், அவனுடைய கதைகளை கேட்க வேண்டும். இதை ஒருவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் என்றால் பாரமஹம்சியம், உயர்ந்த சந்நியாசி, நல்லது தீயதை பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்களே, அந்த அளவுக்கு நாமும் உயர்ந்து விடலாம். இந்த பக்தியே படிப்படியாக ஒருவனை உயர்த்தி அந்த நிலைக்கு அழைத்து சென்று விடுகிறது. அதை மட்டும் எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பிரஹ்லாதன் பிரார்த்தித்தார். பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம், கோபம் அனைத்தும் போய்விட்டது. ஒரு சின்ன குழந்தை மழல மாறாமல் தன்னை இப்படி கொண்டாடின உடனே, தன்னுடைய நன்றியை தெரிவித்தவுடன் பகவான் கோபத்தை மறந்தார். பிரஹ்லாதனிடத்தில் முழுவதுமாக அனுகிரகித்தார். பிள்ளாய், உனக்கு நான் பெரிய அநீதி இழைத்து விட்டேன். உன் கண் முன்னால் உன் தகப்பனாரை கொண்டிருக்கிறேன். நீ என்ன வரம் வேண்டுமோ கேள். உலகத்துல என்ன இன்பம், செல்வம், ராஜ்யம் எதை வேண்டுமானாலும் கேளு, கொடுக்கிறேன்னு நரசிம்ம பெருமான் தெரிவித்தார்.
பிரகலாதன் சொன்னா, இப்பதானே சொன்னேன் என்ன மயக்காதே என்று. சம்சாரத்தில் மயக்கி மயக்கி இத்தனை பிறவிகள் பிறக்க வைத்தாயே, மறுபடியும் என்னை சம்சாரத்தில் தள்ள பார்க்கிறாய். வேண்டாம் பகவானே, உன் திருவடிகளை மட்டும் கொடு போரும். மாமாம் பிரலோபய உற்பத்தியா ஆசக்தம் காமேஷு தைர் வரைகி. காமத்தை காட்டி காட்டி லோபனம். பிரலோபனம்னா ஒருவரை திசை திருப்புவது, மயக்குவது. ஒரு மாடு இருக்கு, மாட்டை நம்ம கிட்ட கூப்பிடணும்னா ஒரு புல்லுக்கட்டை காட்டி வா வா வான்னு கூப்பிடுவோம் இல்லையோ, அதை போல பகவானே இந்த உலக இன்பத்தை காட்டி என்னை இழுக்காதே, எனக்கு இது வேண்டாம். தத்சங்க பீதோ நிர்விண்ணோ முமுக்ஷுஸ்துவாம் உபாஸ்ரிதா. இதை பார்த்து பயந்துதானே உன் திருவடிகளை பற்றினேன். திரும்பியும் இந்த உலக இன்பங்களை காட்டி என்னை இழுக்க பார்க்கிறாயே, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். நீ கொடுப்பதாக இருந்தால் எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. எதிராசீஷமே காமான் வராம்ஸ்துவம் வரதர்ஷப. காமானாம் ஹியத்ய சம்ரோகம் பவதஸ்து விருணே வரம். ஒரே ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். காமானாம் ஹிருதி அசம்ரோகம். உன்னுடைய பக்தி இருக்கும் இந்த நெஞ்சத்தில் உலக விஷயங்களில் ஆசை ஒரு நாளும் ஏறி அமர்ந்து விடக்கூடாது. நான் எந்த பிறவியை எடுத்தாலும் உன் திருவடிகளில் இருக்கும் பக்தி மாறாமல் இருக்க வேண்டும். உலக விஷயம் ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற. மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு உலக விஷயங்களில் எவ்வளவு ஆசை இருக்குமோ அவ்வளவு ஆசை உன் திருவடிகளில் எனக்கு இருக்கணும்னு சொல்ற. வேடிக்கையா இருக்கு எடுத்துக்காட்டே. அப்ப நாமெல்லாம் உலகத்துல எவ்வளவு பற்றோடு இருக்கணும்னு பார்க்கணும். பிரகலாதன் பிரார்த்திக்கும் போது சாதாரண மக்கள் உலக இன்பங்களில் எவ்வளவு ஆசை வைக்கிறார்களோ அது ரொம்ப தீவிரமானது. ஒரு பொருளை அடையணும்னு நினைத்து விட்டால் அடையும் வரை மனசு வேற எதையுமே சிந்திக்காமல் அதுவே எண்ணம்னு இருக்கும் இல்லையோ, அதை போல பகவானிடத்துல மட்டும் வருவதே கிடையாது. என்னென்ன மாத்த எண்ணங்கள் வர முடியுமோ எல்லாம் நடுவில் வந்துடுறது. அவர் பிரார்த்திப்பது உலக விஷயங்களில் எவ்வளவு தீவிரமான ஆசை இருக்கோ அந்த தீவிரமான ஆசை உன்னிடத்தில் ஏற்பட வேண்டும். இதை மட்டும் அனுகிரகிப்பாய் என்று பிரகலாதன் கேட்டார். பகவான் சொன்னார், இதுதான் ஏற்கனவே உனக்கு இருக்கே, உனக்கு பிறந்த சொத்து. இதை நான் கொடுக்கவே வேண்டாம். கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாரதருடைய அனுகிரகத்தால உனக்கு கிடைத்து விட்டது. நான் இதை கொடுக்கவே வேண்டாம். வேறு ஏதாவது வரம் கேள் என்று பிரார்த்திக்கிறார் பகவான். அப்ப பிரகலாதன் கூறுவது, தஸ்மாத் பிதாமே பூயேத துரந்தா துஸ்தராத் அகாத் பூதஸ்தே அபாங்க சந்திருஷ்டா ததா கிருபணவத்சல. பகவானே கிருபணவத்சல, ஒண்ணுமில்லாதவர்களிடத்துல கருணை காட்டக்கூடியவர் நீ. ஒரே ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், என் தகப்பனாரை மன்னித்து விடு. அவர் செய்த தவறுகளையெல்லாம் மன்னித்து விடு. எப்ப உன்னுடைய கண் பார்வை அவர் பேரில் பட்டதோ அன்றைக்கே அவர் பாபங்கள் விலகி விட்டிருக்க வேண்டும். அதனால் அவரை இப்போதும் தீயவராக வைத்துக் கொள்ளாதே. பிதாமே பூயேத, அவர் இத்தனை நாள் பண்ண பாபத்திலிருந்து அவரை விடுவித்து விடு. அவரை தூய்மையானவராக ஆக்கிவிடு. பகவானை பார்க்கிறோம் இல்லையோ, அவனை முதலில் பார்த்த உடனேவே மனசுல இருக்கிற எல்லா முடிச்சுகள், சந்தேகங்கள், தவறான எண்ணங்கள் எல்லாம் ஓடி போயிடுமா. பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவானை பார்த்து விட்டோம் என்றால் அதுக்கு மேல பாபம் இருக்காது, தவறான எண்ணம் இருக்காது, பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது, எந்த தவறும் இருக்காதான். அதனால பகவானை பார்த்து விட வேண்டும். நம்மாழ்வார் பகவானிடத்துல பிரார்த்தித்தார், நீ வா, உன் முகத்தை காட்டு, உன்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பகவான் வரவே இல்லை. ஆழ்வார் ஒரு திட்டம் போட்டார் பகவானிடத்தில், ஏன் வரம் இருக்கிறாய்? நான் பாபம் பண்ணியிருக்கேன், அதனால தானே வரமாட்டேன் என்கிறாய். தைரியம் இருந்தால் நேர என் கண் முன்னால் வந்து நின்று ஆழ்வார் பாபி என்று நேர சொல்லு பார்ப்போம். பாவி என்று சொல்வதற்காக நேரவான்னு பகவானிடத்தில் ஆழ்வார் சொன்னார். என்ன கணக்கு அவருக்குனால், பகவான் வந்து நின்ன உடனே அவரை பார்த்துடுவேன், பார்த்தா பாபங்கள் போயிடும். அவர் பாப்பின்னு என்ன சொல்லவே முடியாதே. தனக்காசை பகவானை சேவிக்கணும் என்று. அதுக்கு நீ பாவின்னு சொல்றதுக்கு வா, வேற எதற்கு? அனுகிரகிப்பதற்கு வர வேண்டாம். பாவினி என்று ஒன்னு சொல்லாய், பாவியேன் காண வந்தே. கண் முன்னாடி வந்து பாப்பின்னு சொல்லு, நான் ஏத்துக்கொள்ளுகிறேன். அதனால உன்னால சொல்ல முடியாது, பாபங்கள் விலகிவிடும். அப்ப பகவானே, உன்னை எப்போது ஹிரண்யகசிபு கண்டானோ அப்பவே அவன் பாபங்கள் விலகி இருக்க வேண்டும். அதனால் அவனை மன்னித்து விடுன்னு பிரார்த்தித்தார். சரி, உனக்காக அவனை மன்னித்தோம். ஒரு பக்தன் இருந்தால் அவனுக்கு முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை பகவான் அனுகிரகிக்கிறாராம். ஒரு பக்தனோடு அவருடைய அன்பு நிற்காது. ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உறவினர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை மட்டுமா பிடிச்சவரா இருப்பார்? அவருடைய சுற்றத்தார், அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாரும் பிடிச்சவர்கள். ஒன்றும் வேண்டாம், ஒரு பெண்ணு கல்யாணமாகி ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறாள். முதல் அன்பு கணவனிடத்துல தான் இருக்கும்.
அந்த அன்பு கணவனோடு நிற்காமல் கணவன் குடும்பத்தோடு பரவுகிறதோ இல்லையோ, அதை போல பகவானுடைய அன்பு ஒரு பிரகலாதனோடு நிற்கவே நிற்காது. அவனுக்கு முன்னாடி 10 தலைமுறை, பின்னாடி 10 தலைமுறை அத்தனை பேரிடத்திலும் பாயுமா. அதனால் தான் மகாபலியை பகவான் கொல்லவில்லை. இவர் பண்ணி கொடுத்த ஒரு சபதம், எப்ப உன் தகப்பனாரை உன் கண் முன்னால் கொன்னேனோ உன்னுடைய வம்சத்தில் யாரையும் கொல்ல மாட்டேன்னு வரம் கொடுக்கிறார். அதனாலத்தான் மகாபலி இந்திரனிடத்தில் அவனுடைய செல்வத்தை பறித்த போதும் பிச்சை எடுத்து திரும்ப பெற்றாரே தவிர அவனை கொல்லவே இல்லை. அவனை நல்லா அனுகிரகம் செய்தார் பகவான். எல்லாம் பிரகலாதனிடத்தில் இருந்த அன்பின் காரணமாக இந்த வரங்களை எல்லாம் கொடுத்தார். பிரகலாதனும் ஆனந்தப்பட்டான். அவனுக்கு எல்லா அனுகிரகத்தையும் செய்துவிட்டு அவர் புறப்பட போனார். அப்ப பிரம்மா நடுவுல வந்து தடுத்தா. பகவானே, நல்ல வேளை, நான் என்னென்னமோ வரத்தை எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ண போறோமோன்னு பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை நீர் வந்து ரட்சித்தீர்னு சொன்ன. அப்ப பிரம்மாவை பார்த்து பகவான் சொல்றார், இந்த வேலையை முதல்ல நிறுத்தும். யார் யாரோ வந்து என்னென்னமோ வரத்தை கேட்டா யாருக்கு என்ன கொடுக்கணும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? மைவம் வரோ அசுராணாம் தே பிரதேய பத்ம சம்பவ வரஹ்கு வரஹா க்ரூர நிசர்கானாம் அஹீனாம் அமிர்தம் யதா. ஒருத்தனுக்கு தீய எண்ணம் இருக்கிறதுன்னு தெரிந்து அவனுக்கு வரத்தை கொடுத்தீர் என்றால் அதனால மக்களுக்கும் துன்பம், உனக்கும் துன்பம். அதனால இந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்தும். யாராவது தவம் பண்ணாலே உடனே வந்து எல்லாம் ததாஸ்து என்று பிரம்மா சொல்லிவிடுவார். இதனாலத்தான் அவர் தலையிலேயே வந்து விடியும். இவரோட நாராயணன் வந்து ரட்சிக்கணும், இந்த பழக்கம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு பகவான் மறைந்தார். இத்யுக்த்வா பகவான் ராஜன் தத்ரைவ அந்தர்ததே ஹரிஹி அதிருஷ்ய சர்வபூதானாம் பூஜித பரமேஷ்டினா. பிரம்மாவால் பூஜிக்கப்பட்டு ஒருத்தருக்கும் கண்ணுக்கு தெரியாத பகவான் ஒரு குறுகிய காலத்துக்கு தன்னுடைய பக்தனுக்காக கண் முன்னாலே வந்து தோன்றினார். அவனை ரட்சித்தார், தீயவனை அழித்தார், அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து மறுபடியும் மறைந்து தன் வைகுண்டத்தையே அடைந்தார். இது நிருசிம்ஹாவதாரத்தினுடைய சரித்திரம். பிரகலாதனான ஒரு சிறுவன், அவன் பாடின பாசுரங்கள் ஸ்தோத்திரம் என்ன. இவனுக்கு வாழ்க்கை இனிமேதான் இருக்கு. குந்திக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது. கண்ணன் பண்ண உதவிகளை நினைத்து பாடினாள். பிரகலாதனுக்கு இனிமேதான் வாழ்க்கையே இருக்கு. அதில் பகவானுடைய துணை எப்படியெல்லாம் வேண்டும் என்று இவன் பிரார்த்தித்தான். வேதம் பகவானுடைய பெருமையிலேயே நோக்கு உடையது. அவனுடைய சிறப்பு, அவனுடைய குணங்கள், அவனுடைய பெருமை, அவனுடைய இணையில்லா தன்மை, அத்விதீயன், அவருக்கு நிகரா யாருமே கிடையாது. இப்படி 3 கண்ணோட்டங்களில் பாகவத புராணத்துல ஒரு 3 ஸ்தோத்திரங்கள், இதை போல 1000 கண்ணோட்டங்கள்ல 1000 ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்துல சொன்ன கருத்து இன்னொரு இடத்துல வராது. இப்ப பக்தர்களுக்கு எத்தனை ருச்சி இருக்கும், இத்தனை பேர் இருக்கோமே, எல்லாரும் பகவான் இடத்துல ஒரே பிரார்த்தனையா வைக்க போறோம். கண்டிப்பா 10 பேர் இருந்தா 100 பிரார்த்தனை இருக்கும், வெவ்வேறாக இருக்கும். அதை போல எத்தனையோ பக்தர்களுடைய பாசுரங்களை இதற்குள் வைத்து சுகாச்சாரியர் எல்லாம் தன் வார்த்தையாக இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. பக்தர்கள் எப்படியெல்லாம் பகவானை கொண்டாடினார்களோ அவர்கள் வாழ்க்கை எப்படி என்பதையே பாடி கொடுத்தார். அது இந்த பாகவத புராணத்துக்கு இருக்கும் சிறப்பு. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.